தேவ சமயத்துக்கு முன்பு நம்ம கர்த்தரை ஆராதித்து நம்ம செல்லலாம். அன்பான கர்த்தரே, நீதாமே இந்த ஒன்று யோவான் மூலமாக எங்கள் விசுவாசத்தை பரிசோதித்து பார்ப்பதற்கான வாய்ப்பை கொடுத்து தவறுகின்ற காரியங்களிலே நாங்கள் அதில் மீண்டு நமக்கு உத்தமமான பிள்ளைகளாக வாழ நீதாமே கூட பேசிக்கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ நான் உடைய வேத வசனங்களை சபையாருக்கு தெளிவாக சொல்வதற்காக பரிசுத்தாவியின் வல்லமையும் அவருடைய வழிகருத்தலும் வேண்டுமாறு கொண்டாடுகின்றேன். இந்த மன்றாட்டு அனைத்தையும் எங்கள் கர்த்தர் மீட்புறமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கஞ்சி முன்னாடி அன்பு தந்தையே, ஆமேன். ஸோ நம்ம போன வாரம் நம்ம பார்த்ததை ஃபியூ மினிட்ஸ் ரிவ்யூ மாதிரி பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து போகலாம். போன வாரம் நம்ம அறிந்து கொண்டது, நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கிறீர்களா? டு யூ வாக் இன் த லைட்? வெளிச்சத்தில் நடப்பதில் என்றால் என்ன? வாட் யூ மீன் பை வி வாக் இன் த லைட்? வெளிச்சத்தில் நடப்பது என்றால் என்ன? ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? இயேசுவையும் அவருடைய போதனைகளும் பின்பற்றல் தான் வெளிச்சத்தில் நடத்தல். வெளிச்சத்தில் எப்பொழுதும் சரியாக நடக்க முடியும். சரியா தவறா? வெளிச்சத்தில் எப்பொழுதும் சரியாக நடக்க முடியும். சரியா தவறா? சரி. தவறு. எப்பொழுதுமே வெளிச்சத்தில் சரியாக நடக்க முடியாது. நான் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் வெளிச்சத்தில் எப்பொழுதுமே நடக்கிறேன்னு சொன்னாலே என்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆகுது. அப்படின்னா நம்ம கடவுளை பெயராக்குறோம். நம்ம எல்லோரும் பாவங்கள் செய்கிறோம், தவறுகள் செய்கிறோம் தான். வெளிச்சத்தில் நடக்கணும்னு அழைக்கப்பட்டிருக்கோம், ஆனால் நம்ம அதை செய்ய முடியல. ஆனால் ஒரு தவறு செய்யும் பொழுது நம்ம பாவ அறிக்கையை செய்யும்பொழுது நம்மளுக்கு கடவுள் நம்மளை மன்னித்து அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். அடுத்த கேள்வி, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கடவுளின் இலவச கிருபை பெற்று அனுபவிப்பது மட்டுமே. சரியா தவறா? இல்லை, சபைக்காரங்க ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. ஒழுங்காக நான் தெளிவாக சொல்லிய போன வாரம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கடவுளின் இலவச கிருபையை பெற்று அனுபவிப்பது மட்டுமே. சரியா தவறா? தவறு. சரி, கரெக்டு. தவறுங்கிறது தான் சரியான பதில். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நிச்சயமாக நம்ம இலவசமாக கிருபையினால் மீட்படைகிறோம், அதை அனுபவிக்கிறோம், வாஸ்தவம் தான். ஆனால் கிருபையை நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதும் அவசியமாக இருக்கு இல்லைங்களா? அதுதான் நம்ம போன வாரம் தெரிந்து கொண்டது. இந்த வாரம் பார்க்க போகிறது பரிசோதனை 5, டெஸ்ட்டு நம்பர் 5. நம்ம வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்துவன் விசுவாசின்னு நம்ம சோதித்து பார்க்கறதுக்கான பரிசோதனை 5. பாவங்களை வழக்கமாக செய்து கொண்டு வருகிறீர்களா? டு யூ practice sinning? Are you a habitual sinner? பாவத்தை வழக்கமாக செய்து கொண்டு வருகிறீர்களா? 1 யோவான் 1:18, 1 யோவான் 5:14-21 ஏற்கனவே நம்ம பைபிள் ரீடிங்கில் வசனங்களை வாசிச்சாச்சு. ஒரு கிறிஸ்துவன் சொல்லும் பொழுது ஏன் நாம் பாவத்தை வழக்கமாக தொடர்ந்து செய்யக்கூடாது? நல்லா கவனிச்சிங்க, வழக்கமாக தொடர்ந்து செய்தல், ஹெபிச்சுவல் சின்னிங். ஏன் ஒரு கிறிஸ்துவன் சொன்னால் அவங்க பாவத்தை வழக்கமாக செய்து கொண்டு வர முடியாது? 5 காரணங்களை பார்க்க போகிறோம். நம்ம கிறிஸ்தவன் சொல்லும் பொழுது 5 காரணங்கள் நம்ம கொஞ்சம் நல்லா ஆழமாக நம்ம கவனித்து கேட்கலாம். நம்ம முதல் காரணம், நாம் கடவுளின் பிள்ளைகள், எனவே நாம் கடவுளின் பிள்ளைகளை தான் செயல்பட வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி தான் ஆரம்பிக்கிறாரு? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் நம்ம நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளை தான் வாழ வேண்டும். அப்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது காரணம், இயேசு திரும்பி வரும் பொழுது நாம் அவரை போலவே இருக்க போவதால் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்பொழுது we shall be like him. அவருக்கு ஒப்பாக இருக்கிறதுனால நம்ம அவரை போலவே நம்ம வாழ அழைக்கப்படுகின்றோம். அதோடு கூட அடுத்த வசனத்தில் ஆகிலும் 3ஆம் வசனத்தில் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன்
எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இப்படி அவரை போல ஒத்து இருக்கிற மாதிரி, அவரை போல ஒப்பா இருக்கிற மாதிரி நம்ம ஆகும் பொழுது, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் பரிசுத்தவராக இருக்கிறதுனால நம்மளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். we also have to purify ourselves-னு இங்கே யோவான் பேசுகிறார். ஸோ இந்த ரெண்டு காரணமும் யோவான் பேசும்பொழுது நம்ம கிறிஸ்துவன் சொல்லும் பொழுது பாவத்தை வழக்கமாக செய்யக்கூடாது. மூன்றாவது காரணம், பாவம் செய்கிறவன் பிசாசிடமிருந்து வந்தவன், நீதி அதாவது சட்டத்தை கடைப்பிடிக்கிறவன் கடவுளிடமிருந்து வந்தவன். 1 யோவான் 3:7-8, பிள்ளைகளை நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராக இருக்கிறான். யோவான் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், த நாஸ்டிக் டியூவலிஸ்ட், பொய்யான போதர்கள் சபையில் பொய்யான போதனையை போதிச்சு பல பேரை வஞ்சித்து அவர்களை சபையிலேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதை மாதிரி நீங்களும் வஞ்சிக்கப்படாமல் இருங்கள் எச்சரிக்கை பண்ணுறாரு. நம்ம கேட்கலாம், எங்க அப்போ ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் அது மாதிரி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கான்னு கேட்டால் இப்பயும் இருக்குது. சர்ச் ஹிஸ்டரி நம்ம படித்து பார்த்தோம்னா திருச்சபை வரலாறுல இந்த பொய் போதர்கள் அந்த முதல் நூற்றாண்டுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பொய் போதர்கள் இருக்கிறாங்க. பொய் போதர்கள் இருந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம அதை வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருக்க நம்மகிட்ட சொல்கிறார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ரொம்ப ஸ்ட்ராங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். இந்த பாவம் செய்கிறவன் சொல்லும்போது நம்ம இங்கே கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது, பாவத்தை வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறவன் அவன் தான் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறவங்க எல்லாமே பிசாசினால் உண்டாயிருக்கணும்னு சொல்லிட முடியாது. பாவத்தை வழக்கமாக செய்து கொண்டு வருகிறவன் தான் பிசாசானால் உண்டாயிருக்கிறான். அது காரணம் சொல்கிறார், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அவன் தான் ஆரம்பத்திலிருந்தே வழக்கமாக பாவத்தை செய்து கொண்டு வருகிறான். மொத்தம் ஒரு விசுவாசி ஒரு மீட்படைஞ்சன்னு சொல்லும் பொழுது நம்ம பாவத்தை வழக்கமாக செய்ய முடியாது. நான்காவது காரணம், பிசாசு அழிக்க வந்த கிறிஸ்துவின் காரியங்களுக்கு எதிராக செல்ல முடியாது. 1 யோவான் 3:8 பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்கு தான் இயேசு வந்த ஒரு முக்கியமான காரணம் அதான் இருக்குது. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 15:54-55 அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இயேசு கிறிஸ்து வருகையினால பெரிஷபிள் இம்பெரிஷபிள் ஆகுது, அதாவது அழிவுள்ளது அழிவுள்ளாமைக்கு போகுது, மாற்றல் இம்மாற்றல் ஆகுது, சாவுக்கு எதுவானது சாவுக்கு எது ஆகாமல் போகுது. கிரைஸ்ட் இயேசுவோட விக்டரி swallowed up the death. கிறிஸ்துவோட ஜெயம் மரணத்தை விழுங்கிறது. இயேசு உலகத்துக்கு விட்டு அரைக்கோவல், பிசாசுக்கு விட்டு அரைக்கோவல், எல்லாத்துக்கும் விட்டு அரைக்கோவல் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இயேசு இதை மாதிரி பிசாசோட காரியங்களை அழிக்க வரும் பொழுது நம்ம அதுக்கு எதிராக போக முடியாது. ஒரு விசுவாசி கிறிஸ்தவனா நிச்சயமா தொடர்ச்சியா வழக்கமா பாவத்தை செய்ய முடியாது. 5வது காரணம், ரொம்ப முக்கியமான காரணம், அது பரிசுத்த ஆவியை புதிய பிறப்பை பெற்ற ஒருவர் பாவம் செய்ய முடியாது. முக்கியமான காரணம் அது. பரிசுத்த ஆவியை புதிய பிறப்பை பெற்ற ஒருவர் பாவம் செய்ய முடியாது. 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடினாலே பாவம் செய்ய மாட்டான். உண்மையான மனம் திரும்பி உண்மையாக விசுவசித்து மீட்பு அடைஞ்சவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? தேவனுடைய வித்து கொடுக்கப்பட்டிருக்கு, பரிசாவி கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசாவியில் முத்திரை போடப்பட்டிருக்கும் பொழுது அவன் பாவம் செய்யான். பரிசாவி இருக்கும் பொழுது பாவத்தை செய்யும் பொழுது அது எதிர்க்கக்கூடிய இந்த டிஎன்ஏ மாதிரி உடம்புல இருக்குது. பாவம் செய்யும் பொழுது எதிர்க்கக்கூடிய டிஎன்ஏ, அதை வெறுக்கக்கூடிய டிஎன்ஏ நம்மளுக்கு இருக்கும் பொழுது அவன் பாவம் செய்யான், வழக்கமாக பாவம் செய்ய மாட்டான். கிரேஸ் இஸ் நாட் அ லைசன்ஸ் டு சின். கிருபை கிடைச்சதுனால நான் பாவம் செஞ்சுக்கிட்டு
போக முடியாது. there's no excuse for a believer to sin. ஒரு விசுவாசி பாவம் செய்யறதுக்கு எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. அந்த பாவத்தை எதிர்க்கக்கூடிய அந்த வித்து, அந்த அந்த டிஎன்ஏ இருக்கும் பொழுது, நான் பாவம் செய்யும் பொழுது ஒரு விசுவாசி என்ன பண்ணுவானா, பாவத்துக்காக மனம் வருந்துவான். அது அது அருவருப்பாக இருக்கே, இதை நான் செய்ய பிடிக்கலையே, இதற்கு ஒரு குற்றம் உண்டாக்குதுங்கிற அதை மாதிரியான காரியங்கள் வரும்பொழுது தான் அவன் உண்மையான கிறிஸ்துவ விசுவாசியாக இருக்கான். இல்லாட்டினா வழக்கமாக பாவத்தை செய்து கொண்டவர்களுக்கு அது மாதிரி குற்ற உணர்வுலாம் வரும், அதுக்காக வருத்தப்படுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த 5 காரணங்கள் நம்ம பாவத்தை வழக்கமாக செய்யக்கூடாதுங்கிறதுக்காக யோவான் நம்மகிட்ட பேசுகிறார். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாவத்தை வழக்கமாக செய்தல் என்றால் என்ன, அது என்னங்க பாவத்தை அது என்ன ஹெபிச்சுவல் சின், பாவத்தை வழக்கமாக செய்தல் என்றாலுங்கிறத பவுல் இங்கே யோவான் நம்மகிட்ட மிக தெளிவாக நம்மகிட்ட பேச போகிறேன். இதில் பல காரியங்கள் பார்க்கும்போது சில விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்கும், கவலைப்படாதீங்க, அதை நான் விளக்கமாக உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். இந்த 2 படம் இங்கே பார்க்குறீங்க. 2 திருமணமான தம்பதிகள் இருக்காங்க. மேலே உள்ள திருமணமான தம்பதி அடிக்கடி ஆர்கியூமெண்ட்டு சண்டை போட்டுருக்குறாங்க. ஆனாலும் அவங்க இந்த திருமண உறவு, அந்த மேரேஜ் கமனன்ட்லேருந்து அங்கே விலகி போகலை. இன்னுமே அவங்க திருமண உறவு தான் இருக்காங்க, ஆனால் அடிக்கடி சண்டை போட்டு இருக்கிறாங்க. இந்த 2வது தம்பதி பார்த்தீங்கன்னா அவங்களும் சண்டை போடுறாங்க தான். ஆனால் என்ன நடக்குதுன்னா, கணவன் திருமண உறவை முறித்து கொண்டு விவாகரத்து வாங்கிட்டு மனைவி விட்டு பிரிஞ்சு போகிறார். இந்த 2 படத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதை தொடர்ந்து அந்த படங்கள் நம்ம பார்க்க போகிற விஷயங்களுக்கு அடையும் உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கடி நம்ம பார்க்க போகிற அந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இடது கை பக்கம் யோவான் சொல்வது இதுவல்ல, வலது கை பக்கம் பார்த்தீங்கன்னா யோவான் சொல்வது இதுதான் அடிக்கடி நம்ம பார்க்க போகிறோம். யோவான் சொல்வது இதுவல்லன்னா, யோவான் சொல்கிறது இது இல்லைன்னா வழக்கமாக பாவம் செய்வது இதுவல்லன்னு அர்த்தம். வலது கை பக்கத்தில் யோவான் சொல்வது இதுதான்னா, இதுதான் இவங்க தான் வழக்கமாக பாவத்தை செய்து கொண்டு வருகிறவர்கள். இடது பக்கம் வேணால் நீங்கள் அந்த முதல் தம்பதியர் அந்த படத்தை நாம வச்சுக்கலாம். வலது கை பக்கம் இந்த 2வது தம்பதி விவாகரத்து போன அந்த படத்தை நாம வச்சுக்கலாம். இப்போ யோவான் சொல்வது இது வரல அப்படின்னா பாவத்தின் போராடுதல். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவம் நிறைந்த வாழ்க்கை அப்படிங்கிறார். ஸோ பாவத்தின் போராடுதல் பாவத்தை வழக்கமாக செய்கிறது கிடையாது. பாவம் நிறைந்த வாழ்க்கை தான் பாவத்தை வழக்கமாக செய்தல். அடிக்கடி வரும்பொழுது நம்ம குழம்பி போக வேணாம், வசனங்கள் நம்மளுக்கு தெளிவாக புரிய வரும். வசனங்களை பார்க்கலாம். கலாத்தியர் 5:16-18 பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால் ஆவிக்கற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுகின்றவர்களை செய்யாதபடிக்கு இவை ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. யோவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, மாமிசமும் ஆவிக்கும் அடிக்கடி விரோதம் இருக்க தான் செய்யும். ஆவிக்குரிய காரியங்களை செய்யும் பொழுது மாமிசம் சொல்லலாம், அது ஏன் கவலைப்பட்டுக்கிற, அவ்வளோதான் கிருபை இருக்குல்ல, பாவம் செஞ்சுட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் மாமிசம் இழுக்கும் அந்த பக்கம். ஆனால் மாமிச காரியங்களை செய்யும் பொழுது ஆவியானவர், நீ ஒரு கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறியே, இப்படி நீ செய்யலாமான்னு சொல்லி அவர் மன உறுத்தல் கொடுத்துட்டு இருப்பார். அப்போ எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாமிசத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஆவியால் நடத்தப்பட்டால் நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னா, ஆவியால் நடத்தப்படும் போது நம்ம மாமிசத்துக்கு நம்ம அதுக்கு ஏங்கி நம்ம போகலை, ஆவியானவர் பக்கம் நம்ம சார்ந்து போகிறோன்னு அர்த்தமாகுது. யோவான் சொல்வது இதுவல்ல, சட்டத்தை அல்லது நீதியை மீறுதல், சட்டத்தை நீதியை கடைபிடிப்பது இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவத்தில் போராடுறாங்க இல்லைங்களா, கலாத்தியரில் படித்த பாவத்தில் போராடும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, சட்டத்தை மீறுறாங்க. ஒரு விசுவாசியாக இருக்கும் பொழுது பாவத்தை நம்ம செய்யும் பொழுதெல்லாம் நம்ம திருச்சட்டத்தை, கடவுளுடைய போதனைகளை மீறிட்டு வரோம். ஆனால் வலது கை பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க சட்டத்தை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் தம்பதியர் சண்டை போடுறாங்க தான், திருமண வாக்குறுதியை மீறுறாங்க தான், ஆனாலும் அந்த திருமணம் அந்த உறவுத்தில் இன்னும் இருக்கிறாங்க அவங்க. ஆனால் வலது கை பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க பாவத்தை வழக்கமாக செய்கிறவர்கள், சட்டத்தை பற்றி கவலையே கிடையாது, அதை கடைப்பிடிப்பதே கிடையாது.
யோவான் சொல்வது இதுவல்ல, கடவுளை நோக்கி மனம் திரும்புதல். அடுத்தது மனம் திரும்பாத கடினத்தன்மை. 1 யோவான் 9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஸோ விசுவாசிகள் பாவத்தை வழக்கமாக செய்ய மாட்டாங்க. ஆனால் பாவம் செய்வாங்களா? செய்வாங்க நிச்சயம். ஆனால் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அவர் எல்லா பாவங்களையும் மன்னித்து அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். அதே சமயத்தில் இவங்க முக்கியமாக பாவத்தை வழக்கமாக செய்யறேன்னு சொல்கிறவங்க, செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அந்த அப்பாஸ்டேட், அதாவது விசுவாசத்தை விட்டு விலகி போனவங்க, கிறிஸ்துவை நிராகரித்து விலகி போனவங்க, ஏற்கனவே பார்த்த மாதிரி அவங்க வீழ்ந்தவர்கள், விசுவாசம் வீழ்ந்தவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பாவமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் செய்யலாம் கரெக்டு தாங்க, எங்ககிட்ட பாவம் இல்லை, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை கரெக்டுன்னு சொல்லும் பொழுது அவங்க தம்மை தாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த முதல் அந்த தம்பதியர் சண்டை போட்டுக்கிறாங்க தான். ஆனாலும் ஒருத்தர் மன்னிப்பு கேட்கும்போது அந்த திருமண உறவில் அவங்க நினைச்சிருக்காங்க இல்லைங்களா. ஆனால் அதே சமயத்தில் அந்த 2வது படத்தில் பார்த்தது அந்த கணவனுக்கு எதை பற்றியும் பிரச்சனை கிடையாது, மன்னிப்பெல்லாம் கேட்கறதுக்கு அவசியமே இல்லை, உறவை முடிச்சுட்டு போகிறது தான் இருக்கும் பொழுது அவங்க தான் நம்ம பாவத்தை வழக்கமாக செய்கிறவங்கிற அந்த குரூப்பில் வராங்க. அடுத்தது இது நம்ம ஏற்கனவே பைபிள் ரீடிங்கில் படித்தோம். இன்றைக்கி அதிகமாக ஒரு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வசனங்கள் தான் இது நம்ம பார்க்கறது. அதனால் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். மோஸ்ட்லி டிபேட்டட் வேர்ஸ் இது, அதிகமான தர்க்கங்கள் இதில் இருக்குது. அதனால் நம்ம இன் கான்டெக்ஸ்டில் படிக்கும் பொழுது யோவான் என்ன சொல்ல வரான்னு நமக்கு புரிய போகுது. சாவுக்கு இட்டு செல்லாத பாவம், சாவுக்கு இட்டு செல்ல பாவம், அது என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 1 யோவான் 5:16-17 மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பா. யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை செய்கிறவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்வதற்கு மட்டுமே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதியெல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. இப்போ நம்ம பேக்லேருந்து போகிறோம், 17ஆம் வசனத்துல நம்ம போகலாம். அநீதியெல்லாம் பாவம்தான், மரணத்துக்கு எதுவெல்லாம் பாவம் உண்டு. அநீதியெல்லாம் பாவம்னா எல்லா அன்ரைச்சியஸ் ஆக்ட் எல்லாமே பாவம் தான், எல்லா அநீதியும் பாவம் தான் சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறாருன்னா மரணத்துக்கு எதுவில்லாத பாவம் உண்டு. ஸோ இந்த மரணம்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த மரணத்துக்கு சொல்கிறான்னு புரிஞ்சுட்டா தான் இந்த வசனங்கள் மூலியம் நம்மளுக்கு புரிய வரும். எந்த மரணத்தை குறிப்பிடுறார்? நம்மளுடைய உடலால் மறிக்கிற மரணத்தை குறிப்பிடவில்லை அவர். இங்கே அவர் முக்கியமாக அந்த 2ஆம் சாவுன்னு சொல்லக்கூடிய நித்திய காலத்துக்கும் நான் ஆவியிலே மறிச்சு எனக்கும் கடவுளுக்கும் நித்திய காலத்துக்கும் உறவே இல்லாத அந்த ஒரு 2ஆம் சாவை பற்றி தான் இங்கே பேசுகிறார். அதை நாம் வச்சுக்கலாம். அந்த மரணம் எங்கெல்லாம் அந்த வசனத்தில் வருதோ அது அவர் குறிப்பிடுறது அந்த இரண்டாம் மரணம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, நற்செய்தி ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகள் எந்த இடத்துக்கு போகிறாங்களோ, எந்த மரணம் இருக்கோ அந்த மரணத்தை குறித்து தான் இங்கே பேசுகிறார். திருப்பி நம்ம 16ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை அவர் சொல்லும் பொழுது விசுவாசிகள் பாவம் செய்யும் பொழுது எந்த மரணத்தை கொண்டு போகாது, அந்த 2ஆம் மரணத்துக்கு கொண்டு போகாத பாவங்கள் தான் நம்ம செய்கிறோம். நம்மளும் தான் மற்றவங்க போல பாவம் செய்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய பாவம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டுருச்சு. எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு கொடுக்கப்பட்டனால நம்மளுக்கு தீர்ப்பு கிடையாது, நம்மளுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, நம்ம ஜட்ஜ்மெண்ட் கிடையாதுனால நம்மளுக்கு செய்கிற பாவங்கள் அந்த நித்திய மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் தான், அது கொண்டு போகாது. அதே சமயத்தில் மரணத்துக்கு ஏதுவான பாவம்னா இந்த பாவத்தை வழக்கமாக செய்து கொண்டு வரக்கூடிய அந்த நாஸ்டிக் டியூவலிஸ், அதாவது பொய் போதவர்களாக இருந்தாலும் சரிதான், அப்பாஸ்டேட் விசுவாசத்தை விட்டு முழுமையாக விலகி கிறிஸ்துவை டினோன்ஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணவங்களாக இருந்தாலும் சரிதான். அதே மாதிரி இந்தியர்களை பார்த்த மாதிரி பல வாரங்களுக்கு முன்னாடி இந்த வீழ்ந்த சகோதரர்கள் இவங்க எல்லாருமே
செய்கிறது பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு எதுவான பாவம். பொதுவான தவறு நாம் பரிந்து பேச முடியும், உருவ வழிபாடு நாம் பரிந்து பேச முடியாது. மறுபடியும் அந்த படத்தை பார்க்கலாங்க. மறுபடியும் ஞாபகத்துக்காக நம்ம கொண்டு வரோம். இதை ஞாபகம் வச்சுட்டு அது இருக்க வசனங்களை நம்ம திருப்பி பார்க்கலாம். 1 யோவான் 5:16 யோவான் இப்படி சொல்கிறாரு, மரணத்துக்கு எதுவரை. அதே வசனத்தை திருப்பி பார்க்கும்பொழுது எதில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தோமோ அந்த முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்க. மரணத்துக்கு எதுவில்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். ஏற்கனவே மரணத்தை பற்றி பார்த்துட்டோம். இங்கே யோவான் பேசுறது அழிவுக்கு கொண்டு போகாத பாவத்தை, மரணத்துக்கு கொண்டு போகாத பாவத்தை தன் சகோதரன். சகோதரனா எதை குறிப்பிடனா விசுவாசியில் உள்ள சகோதர சகோதரிகள். இப்போ விசுவாசிகள் சகோதர சகோதரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாவம் செய்கிறாங்க, ஆனால் அது மரணத்துக்கு கொண்டு போகாது. ஒரு சகோதரன் சகோதரி பாவத்தை செய்யும் பொழுது இன்னொரு சகோதரன் அதை பற்றி கேள்விப்பட்டாலோ அதை பார்த்தாலோ என்ன செய்யணும்? அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். ஏற்கனவே ஜீவன் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஜீவன் கிடைச்சிருச்சு தான். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, மீட்பு அடைஞ்சிட்டாலும் சாகர வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த சாங்டிஃபிகேஷன், அந்த புனிதப்படுத்தப்படுதல் அதில் குறைகள் வரும்பொழுது, புனிதப்படுத்தலுக்கு நம்ம ஒத்துழைக்காமல் போகும்பொழுது நம்ம மனசில் உண்மையான மகிழ்ச்சி இல்லாமல் போகலாம். ஒரு ஜீவன் இல்லாமல் கூட நம்ம ஃபீல் பண்ண முடியும். அது மாதிரி சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சகோதரன் சகோதரிக்கு ப்ரே பண்ணிக்கும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது திருப்பி அவர் புனிதப்படுத்தப்படுதல் ஆகிறதுனால திருப்பி அவர் ஜீவனுக்குள்ளே வர முடியும், திருப்பி அவர் மகிழ்ச்சி ஆக முடியும். மொத்தம் சகோதர சகோதரிகள் பாவம் செய்வாங்க, ஆனால் அந்த பாவம் மரணத்துக்கு கொண்டு போகாது. ஆனால் அவங்க திருப்பி ஜீவனை பெறத்துக்கு நம்ம அவங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்போ ஏற்கனவே அந்த பார்த்த படத்தில் 2 பேர் சண்டை போட்டாங்க. அந்த தம்பதியில் பார்க்கும்பொழுது அவங்கள நம்ம அவங்கள பரிந்து பேச முடியுங்களா? ஏமா அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஏன்ப்பா அப்படி சண்டை போடுறேன், அவங்கள்ட்ட விட்டு நம்ம போய் ரெக்கமெண்ட் பண்ண முடியும், பரிந்து பேச முடியும். சண்டை போடாதீங்கன்னு சொல்லும்பொழுது அவங்க சண்டையை நிறுத்திக்கிட்டு திருப்பி குடும்ப உறவுல மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதே மாதிரி தான் விசுவாசிகளும் நம்ம மற்றவங்களை மகிழ்ச்சிக்கு கொண்டு வர முடியும். ஆனால் மரணத்துக்கு ஏதுவில்லாத அது நம்ம பார்த்துட்டோம். மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை செய்வதற்கு மட்டும்தான் அது. இப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய சொல்லேன்ட்டார். மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து நான் வேண்டுதல் செய்ய சொல்லேன். அதை பற்றி வேண்டாங்கிறார். அதாவது இந்த பாவத்தை வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறவர்கள், த அப்பாஸ்டேட்ஸ், கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ணி போனவங்க, கிறிஸ்துவை மறுதளிச்சு போனவங்க, சபைக்கெல்லாம் வந்தாங்க தான். ஒரு கட்டத்தில் சபை விட்டு விலகின, சபை வேண்டாம், கிறிஸ்து வேண்டாம், வேதம் வேண்டான்னு வீழ்ந்து போனவர்கள், அவங்களுக்கு அந்த பாவம் மரணத்துக்கு கொண்டு போகிற பாவம். அதுக்கு நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டாங்கிறார். இந்த 2வது தம்பதி எடுத்துக்கங்களேன். 2வது தம்பதி கணவர் விருப்பப்பட்டு வேண்டுமென்றே திருமண உறவை முறிச்சு கொண்டு விவாகரத்து பெற்றுக்கொண்டு இன்னொரு பெண்ணோட வாழ போறார். அங்கே போய் நீங்கள் என்ன பரிந்து பேச முடியும்? முடியாது இல்லைங்களா? அவர் போய் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் விரும்பி போறார், எனக்கு தேவையில்லை, இந்த மனைவி தேவையில்லைன்னு போறார், திருமண உறவை முறிச்சிட்டு போறார். அது மாதிரி தான் பாவத்தை வழக்கமாக செய்து கொண்டு வருகிறவங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோட உறவை முறிச்சிட்டு போகும்பொழுது நம்ம அவங்கள வேண்டுதல் செய்ய அவசியம் இல்லைன்னு சொல்ல வராடிங்க. ஏன்னா அவங்க செய்கிறது மரணத்துக்கு ஏதுவான பாவமாக இருக்குது. அதே மாதிரி 1 யோவான் 5:21 பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. நம்ம கிறிஸ்துவன் சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? நாங்கள் விக்கிர ஆராதனை பண்ணுறது கிடையாதுங்க, நாங்களாம் சிலை வழிபாடு பண்ணுறது நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போவோம். விக்கிர ஆராதனைங்கிறது சிலைகளை வெளிப்படுறது மட்டும் கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்து முதன்மை இடத்தை பிடிக்காத வரைக்கும் வேற ஏதாவது முதன்மை இடத்துக்கு வந்துச்சுன்னா அதெல்லாம் விக்கிர ஆராதனை தான். எனக்கு ஆம்பிஷன் தான் ஃபர்ஸ்ட்டில் நிற்குது, என் உத்தியோகம் தான் டாப்பில் நிற்குது, என் மனைவி தான் எனக்கு எல்லாமே, என் கணவன் தான் எனக்கு எல்லாமேன்னு சொன்னால் அது ஒரு சிலை வழிபாடு தான். சிலர் சொல்லுவாங்க, நான் வாழ்கிற வாழ்க்கையை பிள்ளைக்காக தான் வாழ்றாடுவாங்க, அது ஒரு சிலை வழிபாடு தான். பிள்ளையை நீங்கள் டாப்பில் வச்சிட்டிங்கன்னா கிறிஸ்து கீழே வந்துடுறாரு.
அப்போ நீங்கள் பிள்ளையை நீங்கள் வந்து சிலையாக கும்பிடுறீங்க இல்லைங்களா? கொலோசியர் 3:5 பவுல் சொல்லுவார், பலவிதமான பாவங்களை சொல்லிட்டு பேராசையும் ஒரு சிலை வழிபாடுங்கிறார் இல்லைங்களா, ஒரு விக்கிர ஆராதனை. ஸோ கிறிஸ்தவர் வாழ்க்கையில் எது முதன்மையாக இருக்குது நம்ம பார்க்கறது அவசியமாக இருக்குது. கிறிஸ்து முதன்மையாக இல்லாட்டினா நம்மளும் மற்ற புறவினத்தார் போல நம்மளும் வழிபாடு பண்ணுறோம். நாம வச்சுக்க சொல்கிறார். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது குரூப்பு, இந்த பாவத்தை வழக்கமாக செய்து கொண்டு வருகிறவர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் கிறிஸ்து முதல்ல கிடையாது, மற்ற காரியங்களை முதல்ல வச்சுருக்காங்க. அவங்களோட போதனைகள், அவங்களோட சிந்தனைகள், அவங்களோட பிலாசபி தான் டாப்பில் நிற்குது. கிறிஸ்துவை வந்து பின்னாடி தள்ளவங்க வந்து அவங்களாம் சிலை வழிபாட்டினர் தான். 2 கொரிந்தியர் 6:14-15 அந்நிய நுகத்திலே அபிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசிகளுடைய விசுவாசிக்கு பங்கு ஏது. இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, பவுல் வந்து ஒரு விசுவாசியும் இந்த பாவத்தை வழக்கமாக சேர்றவர்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, அவங்களோட ஃபெல்லோஷிப் வச்சுக்காதீங்க. கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, நீங்கள் அவங்கள ஃபெல்லோஷிப் கூட வச்சுக்க முடியாது, அந்த சகவாசம் வச்சுக்காதீங்க. நீங்கள் வந்து 2 கொரிந்தியரில் பவுல் எச்சரிக்கை பண்ணுறார். நீங்கள் நிறையா விஷயங்கள் பார்த்தா கூட நம்ம சுருக்கி அதை நம்ம பார்க்கணும்னு நினச்சோம்னா, முக்கியமாக நம்ம விசுவாசிகள் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பாவத்தை வழக்கமாக செய்து கொண்டு வர முடியாதா? வர முடியாது. பாவத்தை வழக்கமாக ஹெபிச்சுவலாக பண்ணிட்டு வந்தாலே நான் கிறிஸ்தவன் கிடையாது. கிறிஸ்துவை பின்பற்ற நான் பாவத்தை வழக்கமாக செய்ய முடியாது. கிறிஸ்துவோட பிள்ளை நான் பாவத்தை வழக்கமாக செய்ய முடியாது. கிறிஸ்து எந்த சாத்தானை அழிக்க வந்தாரோ அவர் காரியங்களுக்கு எதிராக நான் போக முடியாது. பாவத்தை வழக்கமாக செஞ்சு வந்தால் நான் பிசாசில் உண்டாவனா இருக்கிறேன். அதோட முக்கியமா பிதாவோட கடவுளோட வித்து என்கிட்ட இருக்குது, பரிசுத்தாவியில் கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால அந்த டிஎன்ஏ எனக்கு இருக்குது. யாருக்கும் இல்லாத அந்த பாவத்தை வெறுக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்கிறதுனால நான் பாவம் செய்தாலும் அதை குறித்து நான் வந்து வெட்கப்படுறேன், மன வேதனைப்படுறேன், அசிங்கம் பண்ணிட்டு நான் வந்து ரொம்ப வந்து அதுக்காக துடிக்கிறேன். அந்த கில்ட்டை நான் ஃபீல் பண்ணுறேன். ஐயோ, நான் எப்போ மன்னிப்பு கேட்க போகிறேன் கடவுள்கிட்ட, மன்னிப்பு கேட்கும்போது தான் எனக்கு சமாதானம் கிடைக்குது. அப்படிங்கிற ஒரு இந்த டிஎன்ஏ உள்ள ஒரு விசுவாசியாக வாழ்கிறவங்க தான் ஒரு கிறிஸ்துவன். இன்றைக்கி நம்ம பார்த்ததை வந்து தொகுத்து நம்ம பார்க்கணும்னா ஒரு 4 பாயிண்டில் பார்த்துடலாம். கிறிஸ்துவன் என்பவன் மனம் திரும்பாத வாழ்க்கை வாழ மாட்டான். இஷ்டத்துக்கு வந்து மனம் திரும்ப வாழ்க்கை வாழ முடியாது. அப்படின்னா கிறிஸ்தவன் கிடையாது. உருவ வழிபாட்டில் வாழ்வதில்லை. உருவ வழிபாடு பார்த்துட்டு இல்லைங்களா? கிறிஸ்துவை தவிர, கடவுளை தவிர என் வாழ்க்கையில் ஏதாவது முதன்மை எடுக்குதுனாலே அது மனைவியாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம், வந்தால் நான் உருவ வழிபாடு பண்ணுறேன். உருவ வழிபாட்டில் வாழ்வது ஒரு கிறிஸ்தவன் கிடையாது. 3வது, பாவம் செய்தாலும் அதிலிருந்து விடுபட தொடர்ந்து போராடுவது. பாவம் செஞ்சுட்டா கூட அதில் விடுபடுறதுக்கான எல்லா விதமான முயற்சி இருக்கிறது. ஆனால் நாம வச்சுக்கோ, நம்மளுக்கு மீட்டு போயிருமா? போகாது. ஆனாலும் இன்னும் கடவுளுடைய பிள்ளை தான் நம்ம. கடவுளுடைய ஆவியின் மூலமாக பாவத்தை எதிர்க்க போராடுவது. என்னால் இந்த பாவத்தை விட முடியல கடவுளே, வருஷம் இதை விரட்டிக்கிட்டே இருக்கு, இந்த பாவம் வந்துக்கிட்டே இருக்குது, தயவு செய்து என் கூட சேர்ந்து போராடுங்க அப்படின்னு பரிசாவியரோட நம்ம வந்து அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்ம வந்து ஆண்டவர் கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது நிச்சயமாக அந்த பாவத்தை எதிர்த்து போராடுறதுக்கான வல்லமையும் சக்தியும், இன்னும் சொல்லப்பான கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்த சக்தியை நம்மளுக்கு பாவத்தை வெல்றது கொடுக்கப்பட்டிருக்குது. அதை எதிர்த்து நம்ம போராடுவோம் தான் ஒரு கிறிஸ்தவன். சார் நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட 5 வாரங்கள் வந்துட்டோம். நம்ம பாதி வந்தால் சின்ன மீதி 4 வாரங்கள் தான் இருக்குது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் வந்து ஒரு விசுவாசி எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, பல காரியங்கள் பார்க்கும்பொழுது இது ரொம்ப அவசியமாக இருக்குது. பாவத்தை வழக்கமாக தொடர்ந்து நம்ம செய்ய முடியாது. we cannot be habitual sinner, we cannot practice sinning. அடுத்த வாரம் பரிசோதனை 6, நீங்கள்
கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்கிறீர்களா? டு யூ ஃபாலோ காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ்? 1 யோவான் 2வது அதிகாரம் 1-6, 1 யோவான் 3வது அதிகாரம் 19-24, 1 யோவான் 5 1-5 நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பரிசோதனை. நீங்கள் கடவுளின் கட்டளையை கடைப்பிடிக்கிறீர்களா? இதை பற்றி நம்ம இந்த வசனங்களை அடுத்த வாரம் வரதுக்கு முன்னாடி படித்து தியானிச்சுட்டு வாங்க. பொன்சிலி உங்களுக்கு அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் வசனங்கள் அனுப்புவார். அதை படிச்சுட்டு வரும்பொழுது நம்ம தேவ செய்தியை கேட்கும்பொழுது நமக்கு தெளிவாக புரியும். இப்போ கர்த்தரை நம்ம மன்றாடி இந்த பரிசோதனையில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வல்லமையும் நம்ம கர்த்தர் தருமாறு நம்ம அவரை மன்றாடுவோம். அன்பான கர்த்தரே, இதோ நாங்கள் பாவத்தை வழக்கமாக செய்கிறவர்கள் இல்லாமல் இருந்தால் கூட நாங்கள் பாவங்களை செய்து கொண்டு தான் வருகின்றோம். சில நேரங்களில் எங்கள் வாழ்க்கை அவிசுவாசிகளோட மோசமாக போய்கொண்டிருக்கின்றது. நாங்கள் எங்களை பரிசோதித்து பார்ப்பதே இல்லை. இதோ இந்த 9 வார பரிசோதனைகளை எங்களை பரிசோதி பார்ப்பதற்கு நீதாமே இந்த 1 யோவான் மூலமாக பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ நான் இங்கே தேவ செய்தியை சொல்லும் பொழுது நான் பரிசுத்தவான் அல்ல, நான் யோகியன் அல்ல. இந்த வேத போதனைகள் எனக்கு மட்டுமல்லாமல் இந்த சபையார் எல்லாருக்குமே நீதாமே உங்களுடைய ஆவியின் மூலமாக பேசிக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். வசனத்தை கேட்பதற்காக மட்டும் நாங்கள் வரவில்லை. அந்த வசன வார்த்தைகள் எங்கள் இதயத்திலே ஊடுருவி அதன்படி எங்கள் வாழ்க்கையில் வாழ எங்களுக்கு வல்லமை தாரும். உங்களுடைய வித்துவான பரிசாவினம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவர் எங்களுக்கு மன உறுத்துதல் கொடுக்கும் பொழுதெல்லாம், எங்கள் பாவத்தை குறித்த ஒரு உறுத்துதல் கொடுக்கும் போதெல்லாம் அதை அசட்டை செய்யாதவர்களாக அவருக்கு செவி கொடுத்து இந்த சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸிலே அந்த புனிதப்படுத்தலுங்கிற அந்த முக்கியமான இயல்பிலே நாங்கள் எப்பொழுதும் செல்ல கிறிஸ்து போல நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் போல வாழ போன வாரம் பொறுத்தது போல நாங்கள் கிறிஸ்துவின் ஒரு வெளிச்சமாக வாழ எங்களுக்கு பலத்தை தாரும். இந்த சபையார் அனைவரும் ஒரு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய வெளிச்சம் உள்ள விசுவாசிகளாக வாழ இந்த சபையாருக்கும் எனக்கும் பலத்தை தாரும். இந்த சபையாருடைய அனைத்து தேவைகளையும் முன்பாக வைக்கின்றோம். அவருடைய உடல் தேவைகளையும் மன தேவைகளையும் அவர்கள் பிள்ளைகளை சார்ந்த தேவைகளையும் நிதாமே எடுத்து பாரும். உம்மை பின்பற்றும் பொழுது உமது பிள்ளைகளாக வாழும்பொழுது எங்கள் அனைத்து தேவைகளையும் சந்திக்க வல்ல தேவனாக இருக்கின்றீர். ஆனால் முக்கியமாக நாங்கள் சிலை வழிபாட்டினராக வாழாமல் உலகாந்திர காரியங்களை அன்பு செய்து அதை எங்கள் வாழ்க்கையிலே முன்பு வைக்காமல் கிறிஸ்துவுக்காக வாழ பிசாசின் காரியங்களை ஒழிக்க வந்த இயேசுவை பின்பற்றவர்களாக வாழ எங்களுக்கு பலத்தையும் ஞானத்தை தருமாறு மன்றாடுகின்றோம். இந்த மன்றாடி அனைத்தையும் எங்கள் கர்த்தர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் கெஞ்சும் அன்பு தந்தையே, ஆமென்.